போதே நான் வீட்டில் போய் சொல்லுவேன் சார் வந்து சொல்லும்போது அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும். இப்போ அவங்க முன்னாடி நான் நின்று பேசக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் என்எல்சிக்கு வந்து நாங்கள் இன்டர்ன்ஷிப் போயிருந்தோம். இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிறதே கஷ்டம். அது 15 டேஸ் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அதுக்குமே சார் ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் வந்து ஒரு ஆள் 2 பேர் இல்லை, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 6 பேர், 2 டிபார்ட்மெண்ட், பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டும் போனோம். எங்களை நம்பி அனுப்புனதுக்கு தேங்க்யூ சார். அதுக்கு அவங்க போட்ட எஃபோர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. எங்க டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். எங்க ஹெச்ஓடி எல்லாம் பிரச்சனைலாம் எங்க அனுப்புறதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ தேங்க்யூ மேம் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. 15 டேஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே உள்ள போயிருக்கோம். இன்டர்ன்ஷிப் அப்படின்னாலே நாங்கள் முன்னாடி கேட்ட ஸ்டோரிஸ் எல்லாம் ஏன்டா வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் முதல் நாள் போன போனே சரவணன் சார், செல்வி மேம் அவங்களுடைய ஹெச்ஆர் டீம் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே நாங்கள் உள்ள உட்காந்துருக்கோம். காஃபி வேணுமா, மோர் வேணுமா, என்ன வேணுமான்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம் இல்லை வேணாம், இதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க சரவணன் சார் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன வேணும்னா நாங்கள் உங்களுக்கு கேட்டோம், வேணுமா வேண்டாமான்னு கேட்கல அப்படிங்கிற அந்த டைம்ல வந்து அவங்க எங்களை இந்த ரிசர்வ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேவே இந்த ஒரு இன்சிடென்ட் எங்களுக்கு ஹோம் டவுன், அதாவது 3 இயர்ஸ் நாங்கள் இந்த காலேஜில் தான் இருக்கோம். காலேஜ் விட்டு எங்கேயுமே போனதில்லை. இண்டஸ்ட்ரியல் விசிட் போனாலும் நாங்கள் ஸ்டாஃப்ஸ் கூடயே தான் இருப்போம். அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருப்போம். ஸ்டாஃப் இல்லாமல் நம்ம தனியாக போய் இருக்கோம் அப்படிங்கும்போது அங்கே இருந்த எல்லா ஸ்டாஃப்மே எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. 15 டேஸ்மே காலேஜில் மிஸ் பண்ணாலும் காலேஜில் எவ்வளோ சேஃப்டி எங்களுக்கு கொடுத்தாங்களோ அதே சேஃப்டி அங்கே இருக்குது. வெளியில கேட்ல இருக்கிற சோல்ஜர்ஸ்ல இருந்து உள்ள இருக்கிற கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒர்க் பண்றவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இங்கிருந்து நான் போகும்போது ஐக்யூசிங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு, அதாவது பேரண்ட்ஸ் நமக்கு எவ்வளோ சொல்றோமோ அதே அளவுக்கு காலேஜ் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க தைரியமா இருக்கணும், இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் எல்லாமே எனக்கு சொல்லிட்டாங்க. ஐக்யூசிங்க்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அடுத்து இன்டராக்டிவ் பேனல் வந்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் சொல்லணும். ஏன்னா நம்ம வெளியே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல நாங்கள் போய் 2 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனல் இயர் முடிக்க போகிறோம். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் என்எல்சியில் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த 1 வீக்ல எங்களுக்கு சொல்கிறாங்க என்எல்சியில் இருந்து இன்டராக்டிவ் பேனல் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. சரி நம்ம முடிச்சு போனால் நமக்கு அடுத்து வர ஜூனியர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அது நிறைய நாலேஜ் இருக்கு. ஏன்னா அந்த கிளாஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம். இன்டராக்டிவ் பண்ணலாம், ஸ்மார்ட் கிளாஸஸ்லாம் வீடியோஸ் போட்டு நடக்கிறது நல்லா இருக்கும். நமக்கு வந்து ஏற்கனவே ஈக்குவேஷன்ஸாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ அதுக்குமே ரொம்ப தேங்க்யூ சார் இன்டராக்டிவ் பேனல் கொடுத்ததுக்கு. அதுவும் 1 இல்லை 2 இல்லை நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நாங்கள் பார்க்க முடியும் இன்டராக்டிவ் பேனல்ஸ் இருக்கிறது.